இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெயின்போ பொரி தான். வெஜிடபிள்ஸே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, பீட்ரூட்டு, பாலக்கீரை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம முழுசாக போடணுன்னு அவசியம் இல்லை. பாதி பாதி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோடைய தோல்லாம் நல்லா சீவிட்டு மிக்ஸியில் நல்லா அடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கலர் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, எல்லோ கலர், அதாவது மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கேஜி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துகிட்டு தனித்தனியாக ஈக்குவல் போர்ஷன்ஸில் பார்ட்டிஷன் மாதிரி போட்டுட்டு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலான்னா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 3த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ், 4த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ரெட் கலர், எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு க்ரீன், அதுக்கடுத்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எந்த கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கடுத்து அது மொத்தத்தையும் சேர்த்து நல்லா அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பஃப்னு இருக்கும். அதுக்கடுத்து கத்தி யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியதுதான். அந்த ரோலை குட்டி குட்டியாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப மெலிசாக கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூரி சைஸே கிடைக்காது. சின்னோண்டு பூரி, பானிபூரி சைஸ் மாதிரி தான் கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு, இப்போ கடையில் வாங்குகிற பூரி நம்ம வீட்டில் செய்கிற பூரி எப்படி இருக்கும், எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த சைஸில் அழகாக கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வெஜிடபிள்ஸே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் வந்து கலர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சதே தவிர அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, கீரை இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பூரி எந்த அளவுக்கு தேய்ப்போம் அந்த அளவுக்கு திக்காக தான் தேய்க்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சா அது புஃப்னு உப்பி வராது. அதனால் பூரியை எப்படி தேய்ப்போமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எப்பயுமே பூரி போடுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டான, சூப்பரான, ஹெல்த்தியான ஒரு ரெயின்போ பூரி ரெடி ஆகிடும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.